மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோவின் விலகலை கட்சித் தலைமை ஏற்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்கள் என்ன? மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக காலையில் துரை வைகோ பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவர் பதிலிருந்து விலகுவதாக தலைமைக்கு கடிதம் கொடுத்த நிலையில் அந்த விலகலை தலைமை ஏற்கவில்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக துரை வைகோவை சமாதானம் செய்யும் முயற்சியில் தற்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. துரை வைகோவை கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சமாதானம் செய்து வருவதாகவும் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகிய முடிவை துரை வைகோ திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஒரு நபர் மீது, அது குறிப்பிட்ட கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில்தான் தற்பொழுது அந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவருடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.